வணக்கம், வெல்கம் டு அம்மங்க கிச்சன். இன்றைக்கி நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நெத்திலி மீன் ஃப்ரைக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டால் போதும், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கலருக்காக சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து 1/2 கிலோ மீனுக்கான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன், லெமன் ஜூஸ் ஒரு 1/4 மூடி அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நிறைய வேண்டாம். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கலாம். ஈரம் அதுலயே இருக்கும், பத்தல்னா வேணா தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பெசரி விட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி கலந்து விட்டாச்சு. இது அப்படியே 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கு இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு, கடாயை சூடு ஏறிடுச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி மசாலா தடவி வச்சுருக்கோம்ல, இந்த நெத்திலியை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஊறிட்டு இருக்கிற நெத்திலி மீனை அந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கலாம். ரொம்ப சூடு வேணாம், ரொம்ப போடும்போது மட்டும் நல்லா ஹையில் இருக்கட்டும். பொரியும் போது அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும். மீனை போட்ட உடனே கரண்டி போட்டுறாதீங்க, அப்படியே ஒட்டிக்கிட்டு இந்த பக்கம் பிச்சுக்கும். அது கொஞ்சம் சாஃப்டான மீன் இல்லை, அதனால் கொஞ்ச நாள் வேகட்டும். வெந்து இந்த எண்ணெய் குழம்புக்கு கொஞ்சம் அடங்கும், கொஞ்சம் டைம் எடுத்து அடங்கும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அடியில் ஒட்டி இருக்கும், வெந்ததுக்கு அப்புறம் தான் அது வரும். அதனால அப்படியே வேகட்டும். வந்துருச்சு. நல்லா மொறுமொறுன்னு வந்து சூப்பராக வந்துருச்சு. அப்படியே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்து எடுத்தீங்கன்னா தான் மீன் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், எண்ணெயும் பிடிக்காது. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் இல்லாமல் கடிச்சிட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம மற்ற மீன் எல்லாத்தையும் போட்டுடலாம். சரி, எடுத்துடலாம். பாருங்க இவ்வளோ சூப்பராக வரும், உடையாமல். எப்படி இருந்தாலும் வந்துருச்சு. இந்த மாதிரி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துட்டோம்னா உடையாது.
நம்ம வேகத்துக்கு முன்னாடி கரண்டியை போட்டால் ஒட்டிக்கும், உடஞ்சிரும். அவ்வளோதாங்க, நம்ம நெத்திலி ஃப்ரை வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வெரி டேஸ்டியான கிறிஸ்பியான நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.